வணக்கம். இன்றைய செய்திகள். நீலகிரி எம்பி ராசா அந்த ஆடியோவில் பேசியது முற்றிலும் உண்மை. அரசியல் தெரிந்த அனைவருக்கும் அது தெரியும் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஊட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, நமது கூட்டணி ஒற்றுமையாக ஒரு அணியில் நிற்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சீமான் களத்தில் இருக்கின்றனர். ஆனால் போட்டி என்றால் இருமுனை போட்டியாகத்தான் இருக்கிறது. ஒன்று ஆளும் திமுக, மற்றொன்று இதற்கு முன் ஆட்சியில் இருந்து மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போற அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. முதலமைச்சர் ஸ்டாலின் தவறான நோக்கத்தில் பேசுகிறார். உதாரணத்திற்கு, அதிமுக பொதுச் செயலாளர் EPS ஒன்று சொன்னார். அதனை கனிமொழி திரித்து, நாங்கள் எல்லாம் எங்களை யாராவது எதிர்த்து பேசினால் மலர் வளையம் வைக்கும் குடும்பம் என்று சொல்கிறார். இதெல்லாம் மிரட்டல் இல்லையா? EPS சொல்லும் கருத்தை கருத்தாக பேசுங்கள். அதற்காக மலர் வளையம் வைப்போம் என்றால் என்ன அர்த்தம்? பேச்சில் ஒரு முறை இருக்க வேண்டும். EPS பற்றி உதயநிதி பேசுவது தரக்குறைவான ஆபாசமான பேச்சுத்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் இதையெல்லாம் மாற்றி சொல்கிறார். யாரும் யாரையும் எதையும் செய்ய முடியாது, எதுவும் செய்ய போவதும் இல்லை. தமிழகத்தில் 5 ஆண்டுகளில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தேன் என்பது பற்றித்தான் முதல்வர் ஸ்டாலின் பேச வேண்டும். அதை விட்டு மண்ணில் புதைக்கிறார்கள், அங்கு புதைக்கிறார்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நட்சத்திர பேச்சாளராக இருக்கும் ராசா இதுவரை திமுக கூட்டத்தில் ஒன்றில் கூட பங்கேற்கவில்லை. நீலகிரி MP ஆகிய ராசாவின் ஆடியோ வெளியிட்ட பிறகு அதை திமுக தலைவர்கள் மறுத்திருந்தாலும் கூட அது ராசா பேசிய ஆடியோதான். அந்த ஆடியோவில் பேசியது முற்றிலும் உண்மை. அரசியல் தெரிந்த அனைவருக்கும் அது தெரியும். இந்த தொகுதியின் MP-யாக இருந்தாலும் கூட ராசாவை பிரச்சாரத்திற்கு கூட வர முடியாமல் முடக்கி வைத்து இருக்கிறார்கள் என்றும், ராசா பேசிய கருத்தை தமிழக மக்கள் எல்லோரும் இன்று தெரிந்து கொண்டார்கள். அவர் முதல்வரின் திறனை பற்றி சொல்லி இருக்கிறார். நாங்கள் தொடர்ந்து சொல்வதை திமுகவின் மூத்த தலைவரை ஊர்ஜிதம் செய்திருப்பது இந்த தேர்தல் நேரத்தில் இன்னும் எங்கள் பிரச்சாரத்திற்கு வலு சேர்க்கிறது என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். சென்னையில் மெட்ரோ ரயிலில் பயணித்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் பயணிகளிடம் ஓட்டு கேட்டார். அப்போது பயணிகளிடம் நலம் விசாரித்த ஸ்டாலின், திமுக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஓட்டளித்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். சிலர் அவருடன் கைகுலுக்கி செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். அரசின் நலத்திட்டங்கள் குறித்து பயணிகளுடன் அவர் கலந்துரையாடினார். சில தினங்களாக நடைபயிற்சியின் போது மக்களை சந்தித்தும், சாலையோர டீ கடையில் மக்களோடு மக்களாக அமர்ந்து டீ குடித்தும் ஓட்டு சேகரிப்பில் முதலமைச்சர் ஈடுபட்டுள்ளார். தேர்தலுக்கு இன்னும் 13 நாட்கள் மட்டுமே இருப்பதால் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. மாற்று வேட்பாளராக மனைவியை தவிர கட்சியில் யாரும் இல்லையா என்ற கேள்விக்கு உயிர் துணை, அதனால் இதிலும் துணை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்து இருக்கிறீர்கள். வாரிசு அரசியலை எதிர்க்கும் சீமான் ஏன் மாற்று வேட்பாளராக மனைவியை முன்னிறுத்துகிறார்? கட்சியில் வேறு யாரும் இல்லை என்ற விமர்சனம் எழுகிறதே, இதற்கு உங்களுடைய பதில் என்ன என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, 3வது சட்டசபை தேர்தலாக போட்டி போடுகிறேன். இது 3வது சட்டசபை தேர்தல். எனது மனைவியைத்தான் துணை வேட்பாளராக நிறுத்துகிறேன். அவள் உயிர் துணை, அதனால் இதிலும் துணை. அரசியலில் 117 பெண்களுக்கு இடம் கொடுத்தவன் இன்னொரு பெண்ணுக்கு வாய்ப்பை பறிக்கிறான் என்று நீங்கள் பேசுவது ஏற்புடையதாக இல்லை. இன்னொருவருக்கு கொடுக்கிற வாய்ப்பு, அப்படி பார்த்தாலும் சீமான் இன்னொரு பெண்ணுக்குத்தான் கொடுக்கிறான் என்று பெருமையாகத்தான் பேச வேண்டும். என் மனைவிக்கு ஆகப்பெரும் தகுதி இருப்பதாக, என்னை விட தகுதி இருப்பதாக நான் கருதுகிறேன். நான் இப்பொழுதுதான் அரசியலுக்கு வந்தேன். அவள் பிறக்கும் போதே அமைச்சரின் மகள், அதுவும் ஒரு தமிழ் பேரறிஞரின் மகள். என் மனைவி யார் என்று எனக்குத்தான் தெரியும். அவள் தந்த விடுதலையில் தான் நான் இவ்வளவு சுதந்திரமாக இயங்குகிறேன் என்றும், என்னை சகித்துக் கொள்வது சாதாரண பெண்ணால் முடியாது. தூங்க மாட்டேன், நள்ளிரவில் படித்துக் கொண்டு இருப்பேன். எப்பொழுது வருவேன், எப்பொழுது போவேன் என்று எதுவும் தெரியாது. அவர் எனக்காக நிறைய இழந்து இருக்கிறார். அவருக்கு என் பக்கத்தில் துணையாக நிற்கும் வாய்ப்பை கூட கொடுக்கவில்லை என்றால் நான் மனிதராகவே இருக்க முடியாது என்று சீமான் விளக்கம் அளித்துள்ளார். தமிழக வரலாற்றில் மிக மோசமான ஆட்சியாக கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி உள்ளது. அவிநாசி பாஜக வேட்பாளராக போட்டியிடும் மத்திய அமைச்சர் எல் முருகன் 1 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். ஒரு சிட்டிங் மத்திய அமைச்சர் அவிநாசி தொகுதி வேட்பாளராக முருகன் அறிவிக்கப்பட்டிருப்பது மக்களுக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு. அவிநாசி சட்டசபை தொகுதி என்பது அதிமுகவின் இரும்பு கோட்டை. எனவே சரித்திர ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வளர்ச்சியும் இல்லை. சிலிண்டருக்கு மானியம், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, நீட் தேர்வு ரத்து என
திமுகவினர் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்தில் 8008 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் 2080 என பதிவாகியுள்ளது. 18 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் மீது நடத்தப்படும் பாலியல் குற்றங்கள் மட்டும் 39,900 உயர்ந்துள்ளது என்றும், ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் 2021 முதல் 2026 ஆண்டு வரை மத்திய அரசுடன் தேவையற்ற மோதல் போக்கையே கடைபிடித்து வருகிறார். எனவே தமிழகத்தில் மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைந்தால் மட்டுமே தமிழகம் வளர்ச்சி பெறும் என்று அண்ணாமலை பேசியுள்ளார். மொரீசியஸ் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக நாடுகளுக்கு மத்திய வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 4 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதன் ஒரு பகுதியாக மொரீசியஸுக்கு அவர் இன்று சென்றடைந்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.